சொல்லுது, சங்ககால பாடல் சொல்லுது, வடக்கையில இருந்து வடக்க வர்றானா அவனுக்கு ரூட்டு போட்டு கொடுக்கிறதே வடுகர் தான் என்று சங்ககால நூல் சொல்கின்றது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, எஸ்ஐஆர் கொண்டு வரான், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இதை கேரள அரசு தடை செய்தே. கேரள அரசு என்னால பண்ண முடியாது, இது என்னுடைய மனிதவள ஆற்றலை குறைக்கின்ற பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது, ஒரு செயலாக இருக்கிறது, நான் செயல்படுத்த மாட்டேன் என்று கேரளா சொல்லுது. மு.க. ஸ்டாலினுக்கு வாய் இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? மு.க. ஸ்டாலின் எஸ்ஐஆரை செயல்படுத்த மாட்டேன் என்று சொன்னாரு. அவர் முதற்கொண்டு 33 அமைச்சர்களும் திகார் செயல கழிதிம்பாங்க, தியாகியா மாறிடுவாங்க. காரணமா தான் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கு ஒரே காரணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மோடி கூட இணைஞ்சு கைகோர்த்து போறதான் காரணம். நம்மள சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சா பாஜக எப்படி வரும்? பாஜக எங்க இருக்கு? பாஜக வராது. அதிமுக என்ற கட்சியே 2026 அப்புறம் இருக்க போவதில்லை. காரணம் என்ன? அதிமுக என்ற கட்சிக்கான தேவை எங்க இருந்து வருது? அண்ணாவழி திராவிடம் என்று சொல்றாரு. அண்ணாவழி திராவிடம் என்று சொல்றாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்ன? 24 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு கம்பெனி முதலாளி கூட காசு கொடுக்கல. திமுகவுக்கு 632 கோடி எலக்ட்ரல் பாண்டு மூலமா வருது. அதிமுகவுக்கு வெறும் 6 கோடி தான். நம்பல. நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு வந்துடும் கேட்காதீங்க. எங்களுக்கெல்லாம் 1 பைசா கொடுக்க மாட்டான். உங்களை விட அவனுக்கு தெரியும். மக்களை விட மக்கள் வளங்களை சுரண்டி கொழுக்கக்கூடிய தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி ஒரு செங்கலை உருவிச்சுனா, நாம் தமிழர் கட்சியின் எம்எல்ஏ ஒருத்த சட்டமன்றத்துக்குள்ள போனா கூட நம்மளுடைய டவுசரை உருவி தமிழ்நாட்டை விட்டு ஓட விரட்டிடுவான் என்று தெரியும். அதனால நாம் தமிழர் கட்சி காசு கொடுக்க மாட்டாங்க. அதிமுகவுக்கு கொடுக்கல. காரணம் ஒண்ணுதான், இனிமேல் அதிமுக எந்திரிக்காது, அதிமுகவுக்கான தேவை இல்லை அப்படிங்கறத அவன் முடிவு பண்ணிட்டான். அதனால அண்ணாவழி திராவிடம் இங்க இருக்கக்கூடிய மாற்று மொழியை சேர்ந்த தனிப்பெரும் முதலாளிகள் ஏதாவது காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கிடக்கிறார். அதனால என் தாய் தமிழ் சொந்தங்களே, ஒரே ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கு ரெக்கார்ட் படி பேசுறேன். நமக்கு இந்த தொடர்ச்சியாக 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த திராவிட ஆட்சியில. ஒவ்வொரு முறையும் அக்கா கூட சொன்னாங்க, 1000 அடிக்கு மேல கீழே நிலத்தடி நீர்மட்டம் போயிருச்சுன்னு சொல்றாங்க. காரணம் யாரு? நம்மளுடைய இயற்கை வளத்தை கொள்ளையடிக்க காவு கொடுத்தோம் இவர்கள் கிட்ட. இவர்கள் என்ன செஞ்சாங்க? பழனி பாபா அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாங்க, ஒரு நிகழ்ச்சியில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? குவைத்துல ஒரு க்ரூட் ஆயில் 75 பைசாக்கு வித்துக்கிட்டு இருந்த காலத்துல சேலத்தோட மேக்னசிட்டி, நீங்க உங்க பாஷையில சொல்றதா இருந்தா வெள்ளை கல்லு,